சூப்பர் சூப்பர் நல்லா இருந்தது முடியலங்க சூப்பர் சூப்பர் நல்லா இருக்குமா நல்லா இருக்கு சூப்பர் ₹60 வேஸ்டா போச்சுங்க. ஒரு சப்ஜெக்ட் எதுவுமே இல்லை, சரியான மொத்த பீஸ். இதெல்லாம் நம்ம அட்டகாசமா போயிருக்கலாம் போல. அதான் போச்சு சாரி. நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு மேடம் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு நியூ ஃபேஸ் எல்லாரும் எப்படி நடிச்சிருக்காங்க எல்லாம் சூப்பரா நடிச்சிருக்காங்க தனுஷோட டைரக்ஷன் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு பாட்டு வந்தா நல்லா இருக்கும் என்ன சொல்லிருக்காங்க இதுல தனுஷ் என்ன சொல்ல வராரு உண்மையான லவ் சேரன்னு சொல்லி இருக்கிறாரு படம் நல்லா இருக்குது டைரக்ஷன் நல்லா இருக்குது லவ் ஸ்டோரி தான் ஹார்ட் டச்சிங்கா இருக்கு வேற ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க எல்லாரும் நல்லா தான் நடிச்சிருப்பாங்க நேச்சுரலா நடிச்சிருப்பாங்க நியூ ஃபேஸ் மாதிரி இருந்ததா இல்ல ஆக்டிங் நல்லா பண்ணாங்க நியூ ஃபேஸ் மாதிரி இல்ல ஓகே தான் தனுஷ் டைரக்ஷன் எப்படி இருக்கு சூப்பர் சூப்பர் நீங்க சொல்றீங்களா இல்ல மேடம் படம் நல்லா இல்லையா உங்களுக்கு இல்ல நல்லா பிடிக்கலையா சொல்றீங்களா நல்லா இருக்கு கார்ல ஒரு மேட்ச் பார்த்துன்னு இருந்தேன் மேடம் நான் மேட்ச் பார்த்துன்னு இருந்தேன் ஏன் மூவி பிடிக்கலையா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்த்துன்னு இருந்தேன் அதனால மூவி பார்க்கல மேடம் நீங்க சொல்றீங்களா படம் நல்லா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் சேலஞ்சிங் மூவி தான். நீட் 2 பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ். தனுஷ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபேஸ் வச்சு ட்ரை பண்ணிருக்காரு. கண்டிப்பா நம்பிக்கை இல்லாம ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டாரு. பவிஷ்க்கு என்னோட கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. சூப்பரா இருந்ததுமா, ஃபேமிலியோட பார்க்கலாம். என்ன பிடிச்சிருந்து என்ன சொல்ல வராங்க படத்துல வெயிட் பண்ணா எப்ப வேணாலும் டைம் சேஞ்ச் ஆகும். எல்லார் லைஃபும் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பட் தே ஹேவ் டு பி பேஷண்ட். வயசு வித்தியாசம் இல்லம்மா, எல்லாம் பார்க்கலாமா. தனுஷ் டைரக்ஷன் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குதுமா, நல்லா பண்ணிருக்காரா? he is always hero தான். வித் டைரக்டர் போது தெரிக்க விட்டுட்டார். நைஸ். நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் சூப்பரா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. ஹீரோட ஹீரோ ஃப்ரெண்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்ற, பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி தான் இருக்கு. சூப்பரா இருக்கு படம். தேங்க்ஸ். இப்போ ஒன்லி லவ் மூவி மட்டும் தானா இது? அப்படிலாம் இல்ல, குட்டி சாரா தான் கூட்டு வந்தேன். எல்லாருமே ஜாலியா தான் பார்த்தாங்க. லவ் மூவிலாம் இல்ல, ஜாலி மூவி. நல்லா தான் இருக்கு. ஃபேமிலி எல்லாம் பார்க்கலாம். பார்க்கலாம். நாங்க ஃபேமிலியா தான் வந்தோம். நல்லா இருக்கு. குட்டிஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தோம். நல்லா இருக்கு, சூப்பரா இருந்தது படம். சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? டான்ஸ்லாம், சாக்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. ஆனா ஹீரோ வந்து தனுஷ் பேசுறாங்களா, தனுஷ் ஸ்டெப் கொடுத்த மாதிரியே இருந்தது. நிறைய சீன்ல அப்படிதான் இருந்தது. தனுஷ் தான் பேசுன மாதிரியே இருந்தது. ஹீரோக்கும் தனுஷ்க்கும் ஒரே வாய்ஸ். அவரோட அக்கா பையன். ஆமா அதனால நல்லா இருந்தது படம். சூப்பரா அது ஃபர்ஸ்ட் மூவி ஆயிடுது. அதனால ஃபர்ஸ்ட் மூவிலே இவ்வளவு நல்லா நடிச்சிருக்காங்க. நல்ல எஃபர்ட் தான். சூப்பரா இருந்தது. தனுஷோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அது எப்பவுமே நல்லா தானே இருக்கும். சூப்பரா இருந்தது. நீ கேட்டமா, நீ பட்டி தான் குட்டி சொல்லுவா. நீ பட்டி தான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு படம் சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யார் பிடிச்சிருந்தது படத்துல ரொம்ப? எல்லாருமே நல்லா தான் இருந்தாங்க. என்ஜாய் பண்ணீங்களா? ஃபாஸ்டா போயிடுச்சு, விறுவிறுன்னு போயிடுச்சு கதை. சூப்பரா இருந்தது. இல்ல லவ் கண்டென்ட் இல்ல, பேரண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ சரத்குமார் ஒரு ஒரு பொண்ணுக்கு வரப்போற மாப்பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸும் எப்படி ஃபீல் பண்றாங்கன்றத வந்து இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பவிஷோட சாக்ரிஃபைஸும் கரெக்ட் தான். பேரண்ட்ஸ்க்காக சாக்ரிஃபைஸ் பண்றதும் கரெக்ட் தான். சரண்யா சூப்பர், அவங்க மதர் கேரக்டர்ல எப்பவுமே அசத்திடுவாங்க, அவங்களும் தெரிக்க விட்டாங்க. ஸோ நல்ல ஃபேமிலி ஸ்டோரி தான், டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியிருக்காங்க. தனுஷ்க்கு வந்துட்டு சொல்லவே முடியல. அந்த ஸ்பேரோ சாங் வந்துட்டு சான்ஸ்லெஸ். அந்த பாட்டுக்காக தான் மெயினா நான் அந்த ஃபிலிமுக்கு வந்தேன். இப்ப கூட மனசுக்குள்ள அந்த பாட்டு தான் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கு எனக்கு. அதுதான். தேங்க்யூ.
பார்க்கலாம் மேம். ஒன் டைம் பார்க்கலாம் படத்தை. நல்லா இருக்குது. தனுஷ் சார் ஆமா பண்ணியா இருக்குது. நல்லா இருக்கு. என்ன படத்துல என்ன சொல்லியிருக்காங்க? அது 2K-ஓட லவ் ஸ்டோரி தான். இப்போ இந்த காலத்து பசங்க எப்படி இருக்கிறாங்க அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது. பார்க்கலாம் ஒரு ஜாலியாக பார்த்துட்டு போகலாம். தனுஷ் சார் சொன்ன மாதிரி வாங்க சிம்பிளாக பார்த்துட்டு போங்கன்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு போகலாம். நல்லா இருக்குது. டைரக்ஷன் எப்படி இருக்குது? சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் ஆல்ரெடி ராயன்லேயே பண்ணியிருந்தாரு, அதோட பெட்டராக பண்ணியிருக்காரு. ஒரு ஃபைட் ஏதாவது வச்சிருக்கலாம் நல்லா, அது ஒரு மிஸ் ஆகுது, அது வச்சிருந்தா நல்லா இருந்தது. நீங்க உங்களுக்கு குட்டீஸ் நீங்க சொல்றீங்களா? சொல்லு. நல்லா இருந்ததா படம்? எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. நீ பாப்பா? நல்லா இருந்தது. எல்லாரும் எப்படி நடிச்சிருந்தாங்க? நல்லா நடிச்சிருந்தாங்க. நீப்பா? படம் சூப்பரா இருந்தது. ஃபேமிலி பார்க்கலாம், ஃபேமிலி பார்க்குற மாதிரி மூவிஸ் தான். நல்லா ஃபன்னியா நல்லா இருந்தது. என்ன சொல்லியிருக்காங்க மூவில? என்ன சொல்ல வராரு? அதான் இந்த ஜென்ரேஷன்ல எப்படி எல்லாரும் இருக்காங்க, அது வந்து நம்ம எப்படி டீசெண்டா மூவ் பண்ணணும், அது மாதிரி சொல்லியிருக்காங்க. நியூ ஃபேஸ்லாம் நடிச்சிருக்காங்க. எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் நல்லா ஃபன்னியா இருக்கு. ஃபைனல் வரை நல்லா ஃபன்னியா இருக்கு. காமெடி நல்லா இருக்கு. பவிஷ் எப்படி பண்ணிருக்காரு ஹீரோவா? அவரு நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே இல்ல, நல்லா இருக்கு. லைக் தனுஷ் சார் மாதிரியே தான் இருக்கு. சேம் அதே தான் தெரியுது. அவரோட ஃபர்ஸ்ட் மூவி வர சான்ஸ் இருக்கு. அவரோட ஃபர்ஸ்ட் மூவில அவர் அப்படிதானே இருந்தாரு, அதே மாதிரி பாக்குற மாதிரி தான் இருக்கு. வருவாரு, வர வாய்ப்பு இருக்கு. சாங்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? சாங்ஸும் நல்லா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக் நல்லா போட்டிருந்தாரு. நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. ஹீரோவோட யதார்த்தமான நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் சூப்பரா நடிச்சிருக்காரு. இன்னும் கேட்க போனா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இவங்க அது விஸ்வாசம் படத்துல சின்ன பொண்ணா வந்தாங்களே ஹீரோயின், அந்த பொண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அனிகா அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. பேர் எனக்கு தெரியல, ஆனா நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோ சூப்பரா நடிச்சிருக்காரு. யதார்த்தமான நடிப்பு சூப்பரா நடிச்சிருக்காரு. ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. இப்பதான் சொன்னாங்க, எனக்கு தெரியாது, ஆனா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. தனுஷ பாக்குற மாதிரியே தான் இருக்கு. அவரோட ஹேபிட்டு அந்த அவரோட குரல் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. எல்லாமே தனுஷ பாக்குற மாதிரியே தான் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு படம். ஆனா மத்தவங்கள சரத்குமார் சரணி அவங்கள சரத்குமார் சார் கொஞ்சம் அதாவது மனசுல நிக்கிற அளவுக்கு ஒரு சீன்ல வந்தாலும் நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. நல்லா பாக்கலாம். 2K கிட்ஸ் பாக்குற படம் தான் அது. ஆனா ஃபேமிலியோட தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. ஃபேமிலியே பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம் ஃபேமிலியோட. ரொம்ப ஒரே கலாட்டாவா ஒரே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் படத்தை. நல்லா இருக்கு. பாட்டு எப்படி இருக்கு? சாங்ஸ் பாட்டு அந்த ஒரு பாட்டுக்காகவே வரலாம் போல. என்ன சாங்? கோல்டன் ஸ்பேரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு சூப்பரா இருக்கு. நான் தனுஷோட பெரிய ஃபேனு, அதனால இந்த மூவிக்கே வந்தேன். என்ன சொல்றது, ஹீரோ வந்து செம்மையா நடிச்சிருக்காரு. அவரோட மேனரிசம் அப்படியே தனுஷ் மாதிரியே இருந்தது. அப்புறம் தான் சர்ச் பண்ணி பார்க்கும் போதே தெரிஞ்சது தனுஷோட அக்கா பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி பாப்பாவுக்கு வந்து கோல்டன் ஸ்பேரோ பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதனாலயே அவள் ஃபர்ஸ்ட் இப்போதான் அந்த மூவிக்கே வரா, தியேட்டருக்கே வரா. செம்மையா என்ஜாய் பண்ணோம். அப்புறம் வேற என்ன, நல்லா இருந்தது. மியூசிக் எப்படி இருந்தது? ஜிவி அது வேற லெவல். ஜிவி பிரகாஷ் எப்பயுமே டாப் தானே, செம்மையா இருந்தது. அந்த பையனை சீக்கிரமா மேல கொண்டு வந்துருவாரு. தனுஷ் யார ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பண்றாங்களோ, இப்போ வந்து தனுஷ் பண்றாருல, கண்டிப்பா அவர் வந்து டாப் ஹீரோவா தான் வருவாரு. அதுல இந்த சந்தேகமே இல்லை. பாப்பா எந்த புக்கா காட்டுறீங்களா? ஐயா தான் வர்றா தியேட்டர்ல, அப்படியே கொஞ்சம் காட்டுறீங்களா? இவதான் என் பாப்பா லயா. ஹாய். ஹாய். என்ன பிடிச்சிருக்கு? பாட்டு கோல்டன் ஸ்பேரோ. என்ன பாட்டு? கோதிஷாவோ பாடுறீங்களா? பாடுங்க. கோதிஷாவோ. இவளுக்கு 3.5 ஏஜ் ஆகுது. இப்போதான் ஃபர்ஸ்டா வரா இந்த படத்துக்கு. மூவி நல்லா இருக்கு. அதாவது என்ன செல்வாவோட டச் இருக்கு. அதோட பிரதர் ஃபீலிங் சொல்லாங்க தெரியுமா, அது பிரதர் ஃபீலிங் தான் இருந்தது. செல்வராகவனோட டச் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் நிறையா இருந்தது. அதில் மற்றபடி ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு எல்லாமே நல்லா இருந்தது. சினிமா வீடியோ எல்லாமே நல்லா இருந்தது. நம்மளோட எல்லாமே சினிமா பார்த்தா ஃபுல்லாக நைட் வியூ, அது செல்வாவோட ஸ்டைல் இருக்குமா, ஒரு மாதிரி டார்க் கலரில், அது மாதிரி டார்க் லவ்வும் இல்லாமல் டார்க் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் ஒரு நைட் மோட்ல நல்லா கிளவுடியாக நல்லா போயிடுச்சு. மூவி நல்லா இருந்தது. ஹீரோ எப்படி பண்ணிருக்காரு? ஹீரோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. இது புது பட ஹீரோ மாதிரியே இல்லை. வேற மாத்தி படத்துல வந்து சும்மா ஒரு 2 சீனுக்கு வந்து போயிருந்தாலும் இந்த மூவில ஃபுல்லோட அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பார்க்க முடிஞ்சுது.
அதாவது அதான் தனுஷோட ஸ்டைல் சரிங்களா, தனுஷோட பாடி லாங்குவேஜ் இருந்தது, அதுதான் நல்லா இருந்தது பார்க்க ஸ்டைல். சின்ன அதோட அவன் ஃப்ரெண்டு கேரக்டரு எனக்கு ரொம்ப டச்சாக இருந்தது, அவரோட ஃப்ரெண்டோட கேரக்டர். அதேமாரி 7 years லவ் இந்த பேக் லவ்னு சொன்னாங்க தெரியுமா, அது மாதிரி நல்லா இருந்தது. டச் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு, ஃப்ரெண்டோட லவ் நல்லா இருந்தது. ஹீரோயின் எப்படி பண்ணிருக்காங்க? ஹீரோயின் அதுதான் நம்ம தூக்குத்துறை பொண்ணுல, அதே தூக்குத்துறையோட பொண்ணு ஃபீல்டா இருந்தது. எனக்கு ஒரு சின்ன இதா இருந்தது, சின்ன பொண்ணு மாதிரியே பார்க்கணும். அதே அந்த தூக்குத்துறையோட பொண்ணு பார்ப்பாங்கம்மா, அதோட ஃபீல்டா இருந்தது, மற்றபடி வேற இல்லை. ஆனால் அந்த அஞ்சலி கேரக்டர் இருக்குல்ல, அது நல்லா இருந்தது. அந்த அஞ்சலி கேரக்டரும் அந்த ஃப்ரெண்டோட லவர் தர்ஷினி கேரக்டர் நல்லா இருந்தது. சரத்குமார் சார், சரண்யா அவங்கள எப்படி? சரத்குமார் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியல. இப்போ மேலே அவங்க ஜாலியான அம்மா, அந்த அம்மா ஜாலியான அம்மா கேரக்டர் இருந்தது இல்லை, 2-3 கிளிப்பிங்ஸ் நல்லா இருந்தது அவங்க சீன் பார்க்கறது. அது ஜாலியான மேம் அந்த இது, அதுதான். சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? சாங்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஜிவி பிரகாஷ் மியூசிக் நல்லா இருந்தது. 2-3 சாங் நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி தனுஷோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் இருக்குல்ல, அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் வேற அது முழுமையாக அந்த தனுஷோட இருந்தது இந்த ஃபர்ஸ்ட் படத்தில். ஆனால் இந்த படத்தில் எனக்கு தெரியல, லவ் ஸ்டோரினால செல்வோட ஃபீல் அவருக்கு செட் ஆயிடுச்சானு தெரியல. ஆனால் முழுக்க செல்வா படம் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, படம் நல்லா இருக்கு. கோல்டன் ஃபேரோ அந்த சாங்ஸ் நல்லா இருக்கு, அதுக்கோசமே இந்த தேட்டருக்கு வந்தது, இந்த படத்துக்கு வந்தேன். நல்லா இருக்கு. இது தனுஷோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு. நல்லா டைரக்ட் ஓகே, பண்ணிருக்காரா? நல்லா இருக்கு. தேங்க்யூ. மூவி எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. ஹீரோ எப்படி பண்ணிருக்காரு? சூப்பரா நல்லா நடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு. சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? ஜிவி பிரகாஷ் ஓ அடிப்பொலியா நல்லா இருக்கு. என்ன சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பரா தான் இருந்தது. நல்ல படம் தான் எடுத்துருக்காங்க. அதுல எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து கோல்டன் ஸ்பேரோ நல்லா இருந்தது. படம் நல்லா தாங்க இருக்குது, பார்க்கலாம். இது 2K கிட்ஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் லவ்ங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவான ஒன்று. ஸோ எல்லாருக்குமே ஏற்ற படம் தான். ஃபைனலாக ஒரு டச் வச்சுருந்தாங்க, அந்த இது கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்விஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அது நல்லா இருந்தது. அதே போல் பார்த்தீங்கன்னா கூட அவரோட ஃப்ரெண்டுன்னு நடிச்ச ஒரு மலையாள ஆக்டரு. ஸோ நல்ல ஃப்ரெண்டு கேரக்டர்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாரு. பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். தனுஷோட அக்கா பையன் பவிஷ் ஹீரோவா பண்ணிருக்கா. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இருக்குதா? ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இல்லை, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது மாதிரி தான் பண்ணியிருந்தாரு. HSL பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர் மாதிரியே இருந்தது. கூடவே சேர்ந்து இன்னும் அவரும் தனுஷ் சேர்ந்து பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். தனுஷ் டைரக்ஷன் எப்படி இருக்கு? அவரோட டைரக்ஷன்ல எல்லாமே பார்த்துருக்குறேன். பட் ஆனால் அவர் இன்னும் இறங்கி நல்லா வேலை பார்த்துருக்கிறாரு. ஸோ ஜிவி பிரகாஷோட மியூசிக் ஆகட்டும், அவரோட டைரக்ஷன் ஆகட்டும், எல்லாமே கொஞ்சம் நல்லாவே கோஆர்டினேட் பண்ணி நல்லாவே பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக தான் இருக்கு, பார்க்கலாம். படம் எல்லாருமே பார்க்கலாம். சாங்ஸ் எப்படி இருக்கு? பிஜிஎம்லாம் சிங்கிளா ஜிவி பிரகாஷ் பாடின அந்த பாட்டு நல்லா இருந்தது. ஸோ அது இல்லாமல் கோல்டன் ஸ்பேரோ அது எல்லாருமே கேட்டது தான். பொதுவாக இன்னும் 1-2 ஸ்லோ மோஷன் சாங்லாம் இருந்தது, அதுவும் நல்லாவே போட்டிருக்காரு ஜிவி பிரகாஷ். நல்லா இருக்கு, பார்க்கலாம். தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குது, லவ் ஸ்டோரி சூப்பராக இருக்குது, பயங்கரமாக. செகண்ட் பார்ட் வெயிட் பண்ணுறேன். என்ன கான்செப்ட் படத்துல? இப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே, அவன் நல்லா இருக்கு, ஆனால் நான் சொல்ல முடியல. தனுஷ் அக்கா பையன் புதுசா ஹீரோவா பண்ணிருக்காரு, எப்படி பண்ணிருக்காரு? நல்லா இருக்காரு, செம்மையா பண்றாரு. டான்ஸ் நல்லா இருக்கு, அவரோட எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்கு. ஒர்க் அவுட் ஆகுது கண்டிப்பா அடுத்த ஹீரோவா திருப்பி வரலாம் அவர். தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான படங்க இது. அதுவும் அந்த தாலி கட்டுற சீனு எல்லாமே அழகா இருக்கு. பார்க்கலாம் மேடம், நல்லா தான் இருக்கு படம். ஓகே, த்ரில்லிங்கா நல்லா போகுது, லவ் ஸ்டோரி டிஃப்ரெண்டா இருக்கு. தனுஷ் டைரக்ஷன் எப்படி இருக்கு? இது நல்லா பெஸ்டா இருக்கு மேடம், சூப்பரா இருக்கு. நீ சொல்லு. நல்லா இருக்கு, பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. 3 கேரக்டர் இருக்கு, அதுல அஞ்சலி மட்டும் எனக்கு டைம் பண்ணி நல்லா இருக்கும். இது அப்படியே நீங்க யூடியூப் சேனல் போடுங்க, நான் ரீச் ஆயிடுவேன். யூடியூப் சேனல் பேரு ஐஎம் டாக்ஸ். அந்த ரவி வந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு கேரக்டர் வரும். நீங்க சொல்றீங்களா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. கொஞ்சம் கிட்ட படம் சூப்பரா இருக்கு. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நேற்று எனக்கும் இதே நிலைமையிலதான் போய் நிக்குது. என் வாழ்க்கையில என்ன நடக்குது தெரியல, எதை நோக்கி போறேன்னே தெரியல. நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. அப்படியே எழுதி ஒரு நடந்ததெல்லாம் அப்படியே உட்காந்து எழுதி இருக்காரு போல படத்துல. நல்லதா இருக்கு, சூப்பரா இருக்கு. அக்கா பையன் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா பண்ணிருக்காரு. அவங்க அக்கா பையனா அவரு? எனக்கு தெரியாது.
தெரியாதுங்க இப்படி சொல்லிட்டு நல்லா இருக்கா நல்லா இருக்கா கண்ணாடி அவரு மாதிரியே பண்டிகையாரு போல அவரு மாதிரியே பாக்குறது தனுஷ் மாதிரியே தான் அவரு தனுஷ் தான் அப்படியே காமிச்சிக்கிறாரு இந்த மாதிரி கேரக்டர் அப்படியே கண்ணாடி பொண்ணு அந்த ட்ரெஸ்ஸிங்கு அந்த ஹேர் ஸ்டைலு எல்லாம் அது மாதிரி தான் இருக்குது சரி, நல்லா இருக்கு நல்லா தான் இருக்காரு சூப்பரா இருக்கு படம் பார்க்கலாம் நல்லா இருந்தது சூப்பரா இருந்தது நேச்சுரலா இருந்தது பார்க்கலாம் கான்செப்ட் இதுல இது ஒரு லவ் ஸ்டோரி தான் இப்போ இருக்க கரண்ட் 2K ஜென்ரேஷன் அந்த லவ்ஸ் அது நேச்சுரலாக சொல்லியிருக்காரு தனுஷோட டேரக்ஷன் நல்லா இருக்கும் ஸோ நல்லா இருக்கு எல்லாருமே வந்து பார்க்கலாம் சாங்ஸ்லாம் எப்படி எல்லாமே ஜிவி சூப்பரா பிரகாஷ் இருக்கு. மியூசிக் மியூசிக்கல் ஒரு கம்ப்ளீட் என்டர்டைனிங் ஃபிலிம் கரண்ட் இப்போ 2K கிட்ஸ் கண்டிப்பாக ரீச் ஆகிடும் படம் நல்லா படம் சூப்பரா இருக்கு எஸ் நானே வீட்ல ஆக்சுவலா வாண்டடா கேட்டுட்டு இந்த படத்துக்கு வந்தேன் பட் சூப்பரா இருக்கு நைஸ் என்ன சொல்லிருக்காங்க படத்துல ஏதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2K கிட்ஸ்க்கான படம் நைஸ் லவ் ஸ்டோரி லவ் தான் நிறைய ஃபுல் லவ் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்டிங் லவ் தான் அது அண்டர்ஸ்டாண்டிங் லவ் இப்போ இருக்க ஜென்ரேஷன் அந்த லவ் எப்படி இருக்கு தனுஷ் டைரக்ஷன் எஸ் சூப்பர் வெரி நைஸ் சாங் சூப்பரா இருக்கு அது கோல்டன் ஸ்பேரோ சூப்பரா இருக்கு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் படம் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாதுக்கா நல்ல ஒரு ஆவரேஜான மூவி பார்க்கலாம் சரி தனுஷ் டைரக்ஷன் எப்படி இருக்கு அவரோட படம் மாதிரி இருக்கு நம்ம அவர் நிறைய படத்துல பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி சரி அவங்க அக்கா பையனை தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு அது எனக்கு இப்பதாங்க தெரியும் இவன் தாங்க சொன்னா அது அவங்க சரி அக்கா எப்படி பையன். நடிச்சிருக்காரு அவரு ஒரு சொல்லிட்டே இந்த தேட்டர்ல தனுஷ் மாதிரி லைட்டா இருக்காரு பேசுறது அது பார்த்ததெல்லாம் அந்த மாதிரிலாம் இருந்தது அவன் ஃப்ரெண்டு ரோல் இன்னும் செம்ம ஓகே